வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய புவியியல் வகுப்புல நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் அப்படின்ற தலைப்பு தான். ஸோ இதில் வந்து பார்ட் சி நம்ம வந்து படிக்க இருக்கோம். இதில் நம்ம படிக்க உள்ள துணை தலைப்புகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம் வாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நம்மளுடைய புத்தகத்தில் பக்க எண் வந்து 10 எடுத்துக்கோங்க. தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்றத வந்து படிக்க போறோம். தீபகற்ப பீடபூமிகள் என்ன, அதை பத்தின முக்கியமான ஃபேக்ட் என்னென்ன இருக்கு தேர்வில் கேட்குது, அதை பார்க்க போறோம். அப்புறம் மத்திய உயர்நிலங்கள் அப்படின்றது அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து தக்கான பீடபூமி, அதை தொடர்ந்து வந்து தக்கான பீடபூமியில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், கடற்கரை சமவெளிகள், அந்த கிழக்கு கடற்கரை சமவெளி, அந்த மேற்கு கடற்கரை சமவெளி, அது மட்டும் இல்லாமல் தீவுகள் அப்படின்றது நம்ம படிக்க போறோம். தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவு அண்ட் லட்சத்தீவுகள் அப்படின்னு பார்க்குறோம். மற்ற கடல் தீவுகள் என்ன அப்படின்றத நம்ம படிக்க போறோம். அண்ட் இறுதியாக வந்து தமிழ்நாட்டின் புவியியல் அமைவிடம் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். அதுல தமிழ்நாட்டோட அமைவிடம் பரப்பளவு என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு அண்டை மாநிலங்கள் என்ன, இயற்கை அமைப்பு என்ன, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னும் போது என்னென்ன மலைகள் இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, அடுத்து வந்து வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள், பொதிகை மலை, மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் சொல்லிட்டு ஒவ்வொரு மலையோட சிறப்பு என்ன, பெயர் காரணம் என்ன, அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை சொல்லிட்டு அந்த மலைகளோட சிறப்பு என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அடுத்து பீடபூமிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு 4 வகையான பீடபூமி இருக்கு. அந்த 4 பீடபூமி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து சமவெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது உள்நாட்டு சமவெளின்னு சொல்லுவோம், அது கடற்கரை சமவெளிகள் சொல்லுவோம். ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தலைப்பு முழுமையா முடிஞ்சிட முடியும். ஸோ முதல் டாபிக் நமக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு அப்படின்றதுனால நம்ம நிறுத்தி நிதானமா படிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து டெஃபினட்டா நமக்கு வந்து கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு சரியா புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இதை நம்ம 3 வகுப்புகளா கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மேப் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இங்க மேப் வச்சிருக்கேன். நம்ம ஆரம்பிக்க வேண்டியது வந்து தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்றது தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ கடைசியா வந்து சமவெளிகள் அப்படின்றத நம்ம படிச்சு முடிச்சிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா வந்து இப்போ தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்றத படிக்க போறோம். ஸோ தீபகற்ப பீடபூமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து இந்தியாவில் தீபகற்ப பீடபூமி தான் மிகப்பெரிய இயற்கை பிரிவுன்னு சொல்லுவோம். ஏன்னா மொத்த சதுர கிலோமீட்டர் 32 லட்சத்துல 16 லட்சம் என்ன அப்படின்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்னு பார்க்கிறோம். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து வடக்கே வந்து வடமேற்கே வந்து ஆரவல்லி மலைத்தொடரில் ஆரம்பிக்குது, கீழே கன்னியாகுமரி வரையும் போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோ பெருசா பறந்து இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு இயற்கை பிரிவாகவும் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இமயமலை பார்த்தோம், இமயமலையில இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா வடபெரும் சமவெளிகள் அப்படின்றத பார்த்தோம். அந்த 3வதா இருக்கிறது என்னன்னா தீபகற்ப பீடபூமி அப்படிக்கலாம். இப்போ தீபகற்ப பீடபூமி அப்படின்றது வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. அப்ப இமயமலைக்கு தெற்கே அமைந்திருக்கிறது எதுன்னா இந்த வட இந்திய சமவெளி, வடபெரும் சமவெளின்னு சொல்லுவோம். அந்த வடபெரும் சமவெளிக்கு தெற்கே எது இருக்குன்னா தீபகற்ப பீடபூமி. ஸோ மேப் வச்சு படிச்சோம்னா தான் நமக்கு சரியா இருக்கும் அப்படி பார்க்குறாங்க. ஸோ வாங்க மேப் ஒரு வாட்டி பார்த்துருவோமா எங்க இருக்கு தீபகற்ப பீடபூமி சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்தியாவோட இயற்கை பிரிவு அப்படின்றது இதுதான் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை படிச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இமயமலையை படிச்சோம் அப்படிமுக்கள் வந்து. ஸோ அதற்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சமவெளிகள் சொல்லிட்டு பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் சமவெளி, கங்கை சமவெளி, அதுக்கப்புறம் கிழக்குல இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா சமவெளின்னு சொல்லிட்டு இந்த சமவெளி படிச்சோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், 2வது பார்த்தோம். இப்போ 3வது என்ன அப்படின்னா வந்து இந்த தீபகற்ப பீடபூமி அப்படின்றது 3வதா, அந்த பெரும் இயற்கை பிரிவு அப்படின்றது 3வதா நம்ம படிக்க இருக்கோம் அப்படிமுக்கள் வந்து. அடுத்து 4வதா நம்ம படிக்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள் சொல்லிட்டு மேற்கு கடற்கரை அந்த கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படிமுக்கிறோம். 5வதா வந்து நம்ம படிக்க இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு அண்ட் அந்தமான் நிக்கோபார் தீவு, மற்ற தீவுகள் சொல்லி 5வதா. அப்ப மொத்தம் 5 பெரும் இயற்கை பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இயற்கை பிரிவு எங்கப்பா இருக்கு அப்படின்னா வந்து இமயமலை. 2வது இயற்கை பிரிவு என்னப்பா அப்படின்னா வந்து வடபெரும் சமவெளிகள். 3வது இயற்கை பிரிவு என்னன்னா தீபகற்ப பீடபூமிகள். 4வது இயற்கை பிரிவு என்ன அப்படின்னா மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை சமவெளி. 5வது இயற்கை பிரிவு என்ன அப்படின்னா லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அனுப்பிக்கலாம். சோ வாங்க படிக்கலாம். இப்போ தீபகற்ப பீடபூமி அப்படின்னு பார்க்கும்போது இது எவ்வளவு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அப்ப நம்ம நாட்டுடைய பரப்பளவுல பாதி வந்து என்ன இருக்கு அப்படின்னா சுமார் பாதியாக இருக்கும். அப்ப எது இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, எந்த இயற்கை பிரிவு வந்து மிக பெருசுன்னு கேட்கலாம். நாட்டின் பரப்பளவுல பாதி இருக்கக்கூடிய இயற்கை பிரிவு எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்றத நம்ம நினைவுல கொள்ளணும் அனுப்பிக்கலாம். இதான் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இருக்கு. வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும், வடக்கே மற்றும் வடகிழக்கே பண்டேல்கண்டு உயர்நில பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குண்டுகள். அப்ப வடமேற்குல யார் இருக்கானோ முக்கியமான ஒரு மலைத்தொடர் வந்து ஆரவல்லி மலைத்தொடர் அங்க ஆரம்பிக்குது. சோ வடகிழக்குல யார் இருக்கா அப்படின்னா வந்து பண்டேல்கண்ட் அப்படின்ற உயர்நில பகுதி வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு. சோ மாப்பி அப்படின்னு சொல்லுவோம், மத்திய பிரதேசத்துல இருக்கு. அதே மாதிரி கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள் அப்படின்றது வடகிழக்குல இருக்கு அப்படிங்கலாம். சோ அப்ப இது வந்து வடகிழக்குல இருக்கு. மேற்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு கீழே வந்து. இந்த மேற்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்ப கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியின் எல்லைகளாக காணப்படுகிறது அப்படிங்கலாம். இப்ப நம்ம இந்த தீபகற்ப பீடபூமியின் எல்லைகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில நம்ம சேர்த்து படிக்க போறோம் அப்படிங்கலாம். எப்படி படிக்க போறோம்?
அப்புறம் இப்ப நர்மதை ஆற்றிற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி அது வந்து மத்திய உயர்நிலமா பார்க்கிறோம். நர்மதை ஆற்றிற்கு தெற்கே உள்ள பகுதி வந்து தக்கான பீடபூமியா பார்க்கிறோம். இந்த தக்கான பீடபூமியில் என்ன இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அதை நம்ம சேர்த்து பார்க்க போறோம். அப்பீடபூமியின் பெரும் பகுதி கடல் மட்டத்தில் சுமார் 600 மீட்டர் உயரத்தை கொண்டது. அப்ப 600 மீட்டர் உயரம் இருக்கு. அதே மாதிரி இந்த பீடபூமி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அதாவது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுகிறது. ஆனால் ஆறுகள் பெரும்பாலும் என்ன பண்ணுனா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயும். அதே நேரத்தில் வந்து நர்மதை தபதி அப்படின்ற ஆறு மட்டும் என்னன்னா பிளவு பள்ளத்தாக்கு, அதாவது என்னன்னா ஒரு நிலப்பகுதி கீழே இறங்கிருச்சு வந்து அப்ப இறங்கின அந்த பகுதியில வந்து ஆறு ஓட ஆரம்பிக்குது பள்ளமா இருக்கிற பகுதியில. அப்படி ஓடக்கூடிய பகுதி தான் நர்மதை தபதி, அதாவது பிளவு பள்ளத்தாக்குல இருக்கு. அப்புறம் இந்த பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம், உலகிலேயே உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும், நேபாள இருக்கு அப்படிங்கிறோம். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம்னா எங்க இருக்கு, K2 காட்வின் ஆஸ்டின் காரகோர மலைத்தொடர் லடாக் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. அடுத்து மூன்றாவது நம்ம நோட் பண்ணிட்டு கஞ்சன்ஜங்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கு இடையில் காணப்படுகிறது. இதுதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மிக உயர்ந்த சிகரம், இந்தியாவின் 2வது உயர்ந்த சிகரம் அப்படின்னு. இமயமலை இதோட முடிஞ்சிடும். அப்ப இமயமலையில 3 சிகரங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒன்னு எவரெஸ்ட், 2வது K2 காட்வின் ஆஸ்டின், 3வது கஞ்சன்ஜங்கா அப்படின்னு. இப்ப அடுத்து நம்ம வந்தோம்னா தென்னிந்தியா, மேற்கு தொடர்ச்சி மலை, தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். அது என்னப்பா அப்படின்னா வந்து ஆனைமுடி அப்படின்னு. அப்ப ஆனைமுடி அப்படின்றது நம்மளோட மிக உயர்ந்த சிகரமா தென்னிந்தியாவில, தீபகற்ப இந்தியாவில, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு அப்படிங்கலாம். அப்ப ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் ஆனைமுடி சிகரம் அப்படின்றது மிக உயர்ந்த சிகரமா இந்த பீடபூமி, தீபகற்ப பீடபூமியில தென்னிந்தியால மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது, அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதனால என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் ஆறுகள் என்ன பண்ணுதுன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயுது அப்படிங்களா. இது என்ன நிலப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோண்டுவானா நிலப்பகுதி. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னா பூமி முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொன்னோம். அப்ப பூமி வந்து அனைத்து நிலப்பரப்பும் ஒன்னா இருந்தது நம்ம என்ன சொன்னோம்னா பாஞ்சியா அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப பாஞ்சியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நிலப்பரப்பும் ஒன்றாக இருந்ததை குறிப்பிடும் அப்படிங்களா. அடுத்து அனைத்து நீர்பரப்பும், இது வந்து நிலம் வந்து அப்ப நீர்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து நீர்பரப்பும் ஒன்னா இருந்தது நம்ம என்ன சொன்னோம்னா பந்தலாசா அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப பந்தலாசா அப்படின்றது வந்து அனைத்து நீரும் ஒன்றாக இருந்தது. அப்ப நிலம் எப்படி உடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வடக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி வந்து நிலமும் தெற்கே ஒரு பாதி நிலமும் இருக்கு. இடைப்பட்ட கடல் என்ன கடல் இருக்கு இங்க அப்படின்னா வந்து இங்க வந்து கடல் இருக்கு. இந்த கடல் வந்து என்ன சொன்னா டெத்தீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டெத்தீஸ் அப்படின்ற கடல் தான் என்னது மடிக்கப்பட்டு நமக்கு என்ன உருவாகுதுன்னா இமயமலை உருவாச்சு அப்படின்னு. அப்ப மேல இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு என்ன பேர் அப்படின்னா அங்காரா அப்படின்னு பாக்குறோம். இந்த அங்காரா அப்படின்ற நிலப்பரப்பு தான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வந்து வட அமெரிக்கா, அப்புறம் வந்து கிரீன்லாந்து, அதுக்கப்புறம் யூரோ ஏசியா அப்படின்னு நிலப்பரப்பு வந்து மாறுது. தெற்கே இருந்த நிலப்பரப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கோண்டுவானா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோண்டுவானா நிலப்பரப்புல தான் யார் இருந்தா அப்படின்னா வந்து இந்தியா இருந்தது அப்படின்னு. அப்ப கோண்டுவானா அப்படின்ற நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெற்கே இருந்தது. இது வந்து தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அப்புறம் அண்டார்டிகா, அடுத்து ஆஸ்திரேலியா, அதுக்கு அடுத்து அந்த இந்தியன் பிளேட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பிளேட் நகர்ந்து அப்படியே என்ன பண்ணுன்னா 0 டிகிரியை கிராஸ் பண்ணி மேல போகுது. அப்படி போகும்போது என்ன யூரோ ஏசியன் பிளேட், அது ஐரோப்பா ஆசிய கண்டத்தை போய் மோது நடுவில் இருந்த அந்த டெத்தீஸ் அப்படின்ற அந்த கடல் தான் என்ன பண்ணுது மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சு அப்படின்னு. அப்ப நம்மளுடைய நிலப்பரப்பு அப்படின்றது எங்க இருந்தது அப்படின்னா பழமையான கோண்டுவானா நிலப்பாறைகளானது அப்படின்னு. அப்ப தெற்குல இருந்து வந்தது அப்படின்னு. இப்ப கண்ட தட்டு நகர்வுனால என்ன பண்ணா ஒவ்வொரு நிலப்பரப்பு உடஞ்சு விரிசல் ஏற்பட்டு நகருது. அந்த புவி மேலோடு அப்படின்னு. மேலோடு நகரக்கூடியது நம்ம கண்ட நகர்வு, அதான் புவி பேரியக்க விசை. அதனால இமயமலை உருவாச்சு அப்படின்னு நம்ம படிப்போம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பாறைகளால் ஆனது அப்படின்னு கேட்டா கோண்டுவானா நிலப்பகுதி, நம்மளுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறோம். அடுத்து ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக, மூப்பு நிலைனா இங்க இருக்கிற ஆறுகள் ரொம்ப பழமையான ஆறுகள். அதனால என்ன ஆகுதுன்னு இமயமலை ஆறு நம்ம தீபகற்ப இந்திய ஆறுகளையும் கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா தென்னிந்திய ஆறுகளை கம்பேர் பண்ணா தென்னிந்திய ஆறுகள் வந்து வயதின் அடிப்படையில பழமையானது. அப்ப இமயமலை ஆறுகள் அப்படின்றது வந்து வயதின் அடிப்படையில இளமையானது. ஏன்னா ஒரு 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் எது தோன்றுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இமயமலையே தோன்றுது. அப்ப இமயமலை தோன்றி அதுக்கப்புறம் ஆறுகள் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நடக்குது. அதனால வந்து அது இளமையானது, இது பழமையானது. அப்ப பழமையா இருக்கிறதுனால வந்து அந்த அடிமட்டத்தை அரிச்சு ஒரு கட்டத்தில் இதுக்கு மேல அரிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அரிமானத்தை ஏற்படுச்சு. அப்ப பேஸ் லெவல் எரோஷன் ரீச் பண்ணிருச்சு. அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா யூ வடிவத்தில் இருக்கும் ஆரம்பிக்கலாம். அதை இமயமலை ஆறுகள் வி வடிவத்தில் இருக்கும். அப்ப வி வடிவம் அப்படின்றது என்னன்னா எங்கா இருக்கக்கூடிய ஆறுகள், இளமையான ஆறுகளுடைய அதனுடைய பாதையில வந்து பாத்தீங்கன்னா வி வடிவத்தில் இன்னும் அரிக்கல, இன்னும் பாட்டம் வந்து அரிச்சு அது யூ வடிவத்துக்கு மாறணும். அதுக்கு இன்னும் சில மில்லியன் ஆண்டுகள் வந்து ஆகும். அப்ப ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக அகலமான ஆழம்
ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன அப்படிங்கிறோம். அப்ப அகலமான ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்கக்கூடியது அப்படின்றது எது அப்படின்னா வந்து மூப்பு நிலை காரணமாக பேஸ் லெவல் டெரிவேஷன் பண்ணனால இங்க இருக்கிற ஆறுகள். அப்ப மூப்பு நிலை அப்படின்னா வயதான ஆறுகள் அப்படிங்கிறோம். நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமி 2 பெரும் பகுதியா பிரிக்குது. அப்ப நர்மதை நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணா, நர்மதைக்கு மேல இருக்கிற பகுதி என்ன சொன்னா மத்திய உயர்நிலங்கள், நர்மதைக்கு கீழே இருக்கிற பகுதி என்ன சொன்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப வடபகுதி மத்திய உயர்நிலங்கள், தென் பகுதியை வந்து தக்கான பீடபூமி. வாங்க மேப்ல போய் பார்த்துட்டு வந்துடும். நீங்க மேப் கண்டிப்பா வந்து கையில வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். அது நான் இப்ப சொல்லும் போது இங்க பாப்பீங்க, திருப்பி நீங்க மேப் வச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு நர்மதா அப்படின்ற ரிவர் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. இதை அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நர்மதா அப்படின்ற ரிவர் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டு காட்டுறேன். நர்மதா ரிவரோட பார்த்து இதை நர்மதா ரிவர் வந்து போயிட்டு இருக்கு டைரக்ஷன். இப்ப நர்மதை ஆறு வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நர்மதாவுக்கு மேல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நர்மதா கீழே இருக்கிறது என்னன்னா அப்படியே தக்கான பீடபூமி, முக்கோண வடிவத்தில் இருக்கு ஏறக்குறைய வந்து. அப்ப தக்கான பீடபூமி அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா வந்து மத்திய உயர்நிலங்கள் முக்கியமானது என்னப்பா அப்படின்னா மாலவ பிளாட்டியூ அப்படின்ற பிளாட்டியூ இங்க காணப்படுகிறது வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பண்டேல் கண்டு அப்படின்ற பகுதி, அடுத்து பாகேல் கண்டு, அடுத்து முக்கியமானது வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி. அப்ப நமக்கு நோட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாலவ பீடபூமி அப்படின்றது ஒண்ணு வந்து. ரெண்டாவது என்னன்னா பண்டேல்கண்ட் அப்படின்ற பகுதி, மூன்றாவது என்னன்னா பாகேல்கண்ட் அப்படின்ற பகுதி, நான்காவது வந்து பாத்தீங்கன்னா சோட்டா நாகூர் பீடபூமி. இந்த 4 விஷயத்தை படிச்சோம்னா முடிஞ்சே போயிடுச்சு. எதுனா மத்திய உயர்நிலங்கள். அது என்ன, அதனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்ப்போங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நர்மதா ஆற்றுக்கு கீழே இருக்கிற பகுதி என்ன சொன்னா தக்கான பீடபூமி சொல்றோம். தக்கான பீடபூமி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன படிக்கிற மாதிரி இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை வந்து, அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்கக்கூடிய மலைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்ப இதுதான் வந்து நம்ம படிக்க போறோம். தீபகற்ப பீடபூமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம படிக்க போறது இதுதான் அப்படி பார்க்கிறோம். சோ வாங்க படிப்போம். விந்திய மலைக்கு இப்ப தீபகற்ப பீடபூமி அப்படின்னு பார்க்கும்போது விந்திய மலைக்கு தென் பகுதியில் பாயுமாறுகள். விந்திய மலை அப்படின்னு என்னன்னா ஃப்ரெண்ட் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சோ விந்திய மலைத்தொடர் அப்படின்றது விந்திய மலைத்தொடர். அதுக்கு நடுவில் போயிட்டு இருக்க ஆறு வந்து நர்மதா வந்து. அப்புறம் சாத்புரா அப்படின்ற மலைத்தொடர் இருக்கும். அந்த சாத்புரா கீழே என்ன ஒரு ஆறு போயிட்டு இருக்குன்னா அது வந்து தபதி வந்து. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா விந்திய அப்படின்ற மலை இருக்கும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நர்மதை அப்படின்ற ஆறு, நர்மதை ஆறு வந்து பாஞ்சிட்டு இருக்கு. சோ அதுக்கு அடுத்து வந்து சாத்புரா அப்படின்ற மலைத்தொடர் இருக்கு. சோ அதற்கு அடுத்து வந்து தபதி அப்படின்ற ஆறு. இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண பாயிண்ட். இப்ப இந்த இந்திய மலைக்கு தென்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு தெற்கே இருக்கிற பகுதி நம்ம பாயும் ஆறுகளான கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் மகாநதி தான் போடணும். சோ மகாநதி தான் அந்த ஆர்டர். அடுத்து கோதாவரி, அதுக்கு அடுத்து வந்து கிருஷ்ணா வந்து போடணும். அதுக்கு அடுத்து காவேரி அப்படி முக்கலாம். இது புக்ல அப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. சோ இந்த ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாய்ந்து, எங்க கிழக்கு நோக்கி பாய்ந்து டைரக்ஷன் எப்படி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன் எப்படி போட்டிருக்கேன், மேற்கு நோக்கி பாயிற மாதிரி போட்டிருக்கேன். அப்ப இந்த ஆறுகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளா இருக்கு. இதுவும் மேற்கு நோக்கி பாயணும். அப்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் மிக நீளமானது எதுன்னு கேட்டா நர்மதை தான். மற்ற ஆறுகள் அப்படின்னு எடுத்துட்டா இதுக்கு கீழே இருக்கிறது மகாநதி, மகாநதி கிழக்கு நோக்கி பாயுது. அடுத்து கோதாவரி, அடுத்து கிருஷ்ணா, அடுத்து காவேரி அப்படி. அப்ப எந்த கடலை கலக்கும், வங்காள விழா. இது மேற்கு நோக்கி பாய்ந்து எந்த கடலை கலக்கும், அரபிக்கடலை கலக்கும். அப்ப இந்திய மலையின் தென் பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கு, பிளவு பள்ளத்தாக்கு தான் முக்கியமான வார்த்தை. அதனாலதான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்ப 2 மொத்தம் லேண்ட் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 லேண்ட் மாஸ் இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய லேண்ட் மாஸ் வந்து அப்படியே கீழே இறங்கிடுது. அப்ப இறங்கினா இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா? இப்ப இதுலதான் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நர்மதா வந்து போயிட்டு இருக்கு. அப்ப நர்மதா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது விந்திய மலைத்தொடர் வந்து. இது என்ன அப்படின்னா சாத்புரா மலைத்தொடர். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பள்ளம் ஏற்படுது. அதுதான் வந்து தபதி ஆறு போயிட்டு இருக்கு. அப்ப பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்றது அந்த பள்ளத்தாக்குன்னா நிலப்பகுதி அப்படியே கீழே இறங்கி இருந்துச்சு. அந்த பள்ளத்துல யாரு டிராவல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நர்மதை ஆறு, இன்னொன்னு என்னன்னா தபதி ஆறு. அப்ப நர்மதை மற்றும் தபதி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. இதுதான் நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டாங்க. வெரி சிம்பிள், ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நர்மதை ஆற்றுக்கு மேலே வந்து அதே மாதிரி வடபெரும் சமவெளி கீழே தான் தீபகற்ப பீடபூமி ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம். இமயமலை, வடபெரும் சமவெளிகள், அதுக்கப்புறம் தான் வந்து தீபகற்ப பீடபூமி. அப்ப வடபெரும் சமவெளிக்கும் நர்மதை ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியா எது இருக்கு அப்படின்னா இந்த மத்திய உயர்நிலங்கள் இருக்கு ஆரம்பிக்கிறோம். இது வடக்கு மற்றும் வடமேற்கு யார் இருக்கா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கு. அப்ப வடக்கு வடமேற்காக ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கு. அதே மாதிரி வடமேற்காக அந்த ஆரவள்ளி மலைத்தொடர் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து குஜராத் ஆரம்பிச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆரவள்ளி மலைத்தொடர் என்ன எல்லாருமே சொல்றது வந்து ராஜஸ்தான் தான் போடுவீங்க. ஆப்ஷன் இல்ல ராஜஸ்தான் தான் இருக்கும், கிடையாது. குஜராத், ராஜஸ்தான், டெல்லி இந்த 2 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் வழியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப குஜராத்,
ராஜஸ்தான், அதுக்கடுத்து டெல்லி. அப்ப ஆரவல்லி மலைத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா செல்லக்கூடிய இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? 700 கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்த முக்கியமான மலைத்தொடர் என்னது? இமயமலை. இமயமலை எவ்வளவு நீளம்? 2500 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். இது இளமையான மடிவு மலை. ஆரவல்லி அப்படின்னு பார்க்கும்போது 700 கிலோமீட்டர் நீளம். இது பழமையான மடிவு மலை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வடக்கில் டெல்லிக்கு அருகில் சராசரியாக 400 மீட்டர் உயரத்தையும் அதே தென்மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் உயரத்தை கொண்டது. அப்ப மேல இருந்து கீழே வரும்போது உயரம் அதிகரிக்கிறது. இதே தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கும். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துட்டனாலும் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வரும்பொழுது உயரம் அதிகரிக்கும். ஆரவல்லி மலை தொடரும் டெல்லியில வந்து 400 மீட்டர் உயரம் தான் இருக்கு. ஆனா கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து 1500 மீட்டர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் என்னன்னா குர்ஷிகார் அப்படின்னு பார்க்கலாம். அது எங்க இருக்குன்னா அபு மலையில் உள்ளது அப்படின்னு பார்க்கலாம். அபு மலையில் உள்ளது. அப்ப நம்ம குர்ஷிகார் அப்படின்னு அபு மவுண்டன்ல இருக்கு. இது ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம். அப்ப உயரமான சிகரமா இருக்கு அப்படின்னு எவ்வளவு உயரமா நமக்கு வேண்டியதுல ஆரவல்லி மலைத்தொடர் மிக உயர்ந்த சிகரமா இருக்கு. குர்ஷிகார் வந்து எந்த மலையில் இருக்கு அப்படின்னா வந்து அபு மலையில் உள்ளது அப்படின்றது நம்ம அடிஷனல் பாயிண்டா நோட் பண்ணிக்கலாம். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயிரினங்கள் மாலவ பீடபூமி எனக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மாலவ பீடபூமி, பண்டேல்கண்டு, பாகேல்கண்டு, சோட்டா நாகூர் பீடபூமி. மொத்தம் 4 பாயிண்ட் தான். இது எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய உயிரினத்துல இருக்கு. இப்ப மாலவ பீடபூமி அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுல பாயக்கூடிய ஆறுகள் தான் நமக்கு முக்கியமானது. அதுதான் நம்ம கேள்வியை கேட்கிறேன். அது என்ன பார்த்துட்டோம்னா மாலவ பீடபூமி முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இப்பீடபூமி ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலே விந்திய மலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது. அப்ப இந்த பீடபூமி எங்க இருக்கு? இது மாலவ பீடபூமி. மாலவ பீடபூமி ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கில, விந்திய மலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது. மத்திய உயரம் சொன்னாலும் அப்படிதான் இருக்கு. அதேதான் ஆரவல்லி நம்ம மத்திய உயரம் சொன்னாலும் அதேதான் மாலவ பீடபூமி போறோம். இப்ப மாலவ பீடபூமியில பாயக்கூடிய ஆறுகள் யாருன்னா சாம்பல், பேட்வா, கென். நம்ம படிக்கும் போது வடபெரும் சமவெளியில் உருவானதுக்கு காரணமானது யாருன்னு கேட்டா ஆறுகள் சொல்லிடுவீங்க. எந்த ஆறுகள் சொல்லுவீங்க? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா சொல்லிடுவீங்க. இப்ப இதனுடைய துணையாறுகளும் காரணமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த துணையாறுகள் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலையிலும் உற்பத்தி ஆகும், விந்திய மலையிலும் உற்பத்தி ஆகும். அப்ப இமயமலையில் உற்பத்தி ஆகுறதுன்னா அதனுடைய இடது கரத்துல வந்து சேரக்கூடியது. அதே வந்து இடதுபுறமா சேரக்கூடியது. இது வந்து வலதுபுறமா சேரக்கூடியது. அப்ப வந்து வலப்புறமாக சேரக்கூடிய துணையாறுகள், இடப்புறமாக சேரக்கூடிய துணையாறுகள். அப்ப ஆகும் மொத்தத்துல இந்த வடபெரும் சமவெளியை உருவாக்கின மலைகள் எதுன்னு கேட்டா இமயமலை தொடரையும் சொல்லணும், விந்திய மலை தொடரும் சொல்லணும். அப்ப அந்த விந்திய மலை தொடர்ல இருந்து உருவாகி வடக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், யமுனால போய் கலக்கிறது, கங்கால போய் கலக்கக்கூடிய ஆறுகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சாம்பல், பெட்வா, கென் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ரிவர் வந்து நமக்கு இப்ப சாம்பல், பெட்வா, கென், சோன் கூட நம்ம சொல்லுவோம். சோன் அப்படின்ற ஆறும் இங்க இருந்தா பாயுது. இது வந்து மாலவ பீடபூமியில் இல்ல. ஆனா வந்து இது வந்து என்ன சொல்றேன்னா வடக்கு நோக்கி பாய்ந்து எதுல போய் கலக்கும் அப்படின்னா வந்து கங்கால போய் கலக்கும் அப்படின்னு. இப்ப மாலவ பீடபூமியில பாயக்கூடிய ஆறுகள்னா சாம்பல், பெட்வா, கென். வந்து சோன் வந்து மாலவ பீடபூமி கிடையாது. ஆனா இது வந்து கங்காவின் துணையாறு அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். கங்காவின் துணையாரா நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது அடிஷனல் பாயிண்ட்ஸ் வேணா வச்சுக்கலாம். அது நம்ம ரிவரை வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனா சாம்பல், பெட்வா, கென் வந்து பாயுது அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து மாலவ பீடபூமி கிழக்கு தொடர் பகுதியா நம்ம என்ன அடுத்து என்ன இருக்கு? பண்டேல்கண்டு. அதனை தொடர்ந்து இருக்கிறது பாகேல்கண்டு. அப்ப பண்டேல்கண்டு, பாகேல்கண்டு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். சிம்பிள், வெரி சிம்பிள். எங்க பாருங்கன்னா மத்திய பிரதேசத்துல. அதே மத்திய பிரதேசத்துல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா எதுல வருதுன்னா மத்திய உயர்நிலங்கள்ல வருது. முடிஞ்சு போச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோட்டா நாகூர் பீடபூமி அப்படின்னு. இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து வடகிழக்கு பகுதியில இருக்கு. மாலவ பீடபூமி வடகிழக்கு பகுதியில. ஏன்னா இதுதான் வந்து நம்ம முக்கியமான இரும்பு தாது அப்புறம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப கனிமூலங்கள் மிகுந்த பகுதியா இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவிலே கனிமூலம் மிகுந்த ஒரு பீடபூமி எதுன்னு கேட்டானா சோட்டா நாகூர் பீடபூமி. அந்த பீடபூமி எப்படி இருக்கு? வந்து சென்டர்ல யாரு இருக்கா அப்படின்னா ஜார்க்கண்ட் இருக்கு. அப்ப இந்த பீடபூமியை வந்து பாத்தீங்கன்னா மேப்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வாங்க பார்ப்போம். வெரி சிம்பிள் தான். ஏன்னா மேப் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த பீடபூமி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்க சோட்டா நாகூர் பீடபூமி அப்படி மார்க் பண்ணோம். இந்த பீடபூமியோட மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மைய பகுதியில யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஜார்க்கண்ட் இருக்கு. ஃப்ரெண்ட் வந்து ஜார்க்கண்ட் வந்து இதுக்கு மேல யார் இருக்கா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பீகார் இருக்கு. இதனுடைய கிழக்குல யார் இருக்கா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு. இதனுடைய தெற்குல யார் இருக்கா அப்படின்னா ஒடிசா இருக்கு. இதனுடைய மேற்குல யார் இருக்கா அப்படின்னா சத்தீஸ்கர் இருக்கு. அப்ப ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சத்தீஸ்கர். அப்ப இந்த 5 மாநிலங்கள் சேர்ந்ததுதான் என்னன்னா சோட்டா நாகூர் பீடபூமி. மெயினா யார் இருக்கா அப்படின்னா ஜார்க்கண்ட் தான். அதனால நம்ம இந்தியால இரும்பு தாது, நிலக்கரி அதிகமா கிடைக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சொல்றோம். காரணம் என்னன்னா அது சோட்டா நாகூர் பீடபூமியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து ரீசனா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ வாங்க அந்த பாயிண்ட மார்க் பண்ணிப்போம். அப்ப இந்த மேப் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்க. ஏற்கனவே சொன்னதா நம்ம வந்து வரைபடத்தை வந்து நினைவில் கொள்றது மூளை அப்படின்றது நல்லாவே நினைவில்
கொள்ளும். நம்ம வந்து டெக்ஸ்டா பார்க்கறத விட நம்ம வரைபடமா நம்ம பார்க்கும்போது நல்லாவே நமக்கு நினைவில் கொள்ள முடியும், ரீகால் பண்ண முடியும். வந்து அப்ப இந்த பீடபூமியில எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு? ஜார்க்கண்ட் இருக்கு, அடுத்து மேற்கு வங்காளம் இருக்கு, பீகார் இருக்கு, சத்தீஸ்கர் இருக்கு, ஒடிசா இருக்கு. நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், அதுக்கு மேல வந்து பீகார், அதுக்கு பக்கத்துல வெஸ்ட் பெங்கால், கீழே வந்து ஒடிசா, இங்கே சத்தீஸ்கர் அப்படின்னு போட்டுக்கலாம் வந்து. ஸோ அப்ப இந்த 5 மாநிலங்கள் அப்படின்றது வந்து சேர்ந்துதான் வந்து அப்ப ஜார்க்கண்டை சுத்தி காணப்படுகிற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழநாடு பீடபூமி இருக்கு. இதுல என்ன புகழ் பெற்றது? இரும்பு தாது, நிலக்கரி, அவ்வளவு ரெண்டு வார்த்தை புகழ் பெற்றது. அடுத்து தக்கான பீடபூமி, அப்படி நர்மதா ஆறுக்கு கீழே வந்துடும் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோமா. இந்த தக்கான பீடபூமி அப்படின்னா தீபகற்ப பீடபூமியில் மிகப்பெரிய இயற்கை அமைப்பா இருக்கு. தீபகற்ப பீடபூமியில இது பெருசு. இந்தியாவில மிகப்பெரிய இயற்கை பிரிவு எதுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா தீபகற்ப பீடபூமி. ஏன்னா 16 லட்சம். அதே வந்து நமக்கு தீபகற்ப பீடபூமியில அந்த 16 லட்சத்துல வந்து 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் எது இருக்குன்னா தக்கான பீடபூமி. அப்ப தக்கான பீடபூமி அப்படின்றது நமக்கு 7 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்டது சொல்லிமுக்கிறோம். அப்ப தீபகற்ப பீடபூமியில இது வந்து பெருசா இருக்கு சொல்லிமுக்கிறோம். அதே மாதிரி தோராயமா இது எப்படிப்பா இருக்கு அப்படின்னா வந்து முக்கோண வடிவம் கொண்டதா வந்து இருக்கு சொல்லிமுக்கிறோம். சோ அப்ப முக்கோண வடிவம் கொண்டதா இருக்கு. வடமேற்கு திசையில் வந்து வடமேற்கு அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு மேற்குனா இந்த பக்கம் மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் அந்த பகுதிங்க தக்கான பீடபூமி. சோ அப்ப வடமேற்கு திசையில் யார் இருக்கா அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா இருக்கும், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் இருக்கும். அப்ப வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்களையும் வந்து வடக்கில் வந்து பாத்தீங்கன்னா மகாதேவ், மைக்காலா அப்படின்ற குண்டுகளையும், வடகிழக்குல ராஜ்மஹால் அப்படின்ற குண்டு வந்து. சோ அப்ப வடமேற்கு இருக்கு, வடக்கு இருக்கு, அடுத்து வடகிழக்கு இருக்கு. அப்ப வடமேற்குல யார் இருக்கான்னா விந்திய சாத்புரா மலைகள் இருக்கு வந்து. வடக்குல யார் இருக்கான்னா மகாதேவ், மைக்காலா குண்டுகள் இருக்கு. வடகிழக்குல யார் இருக்கான்னா ராஜ்மஹால் குண்டுகள். இந்த ராஜ்மஹால் குண்டுகள் நமக்கு முக்கியமானதுதான். ஏன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவின் பொழுது நல்ல மழை பெறக்கூடிய ஒரு பகுதியா வந்து இது இருக்கு. இப்ப நமக்கு மேற்குல யார் இருக்கா? மேற்கு தொடர்ச்சி மலை உங்களுக்கு தெரியும். கிழக்குல யார் இருக்கா? கிழக்கு தொடர்ச்சி மலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து தக்கான பீடபூமியின் எல்லைகளாக இருக்கு அப்படி பார்க்கிறோம். இது எவ்வளவு பெருசு அப்படின்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். நம்ம கங்கை சமவெளி பார்க்கும்போது கூட 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் பார்த்தோம். ஆனா அதை விட நமக்கு 2 மடங்கு பெருசு தக்கான பீடபூமி அப்படிங்கிறோம். அப்ப இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு அப்படின்னு தீபகற்ப பீடபூமி கேட்கல வந்து. அதுக்கு பதிலா என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி, தக்கான பீடபூமி வந்து. அதே மாதிரி ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப், ஹரியானா சமவெளின்னு கேட்டனா தக்கான பீடபூமி தான் பெருசு ஆரம்பிக்கலாம். சில மாலவ பீடபூமி, தக்கான பீடபூமியை கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அதுலயும் தக்கான பீடபூமி தான் பெருசு. தீபகற்ப பீடபூமி கேட்டா மொத்தமாவே நமக்கு வந்து மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா மாலவ பீடபூமி, தக்கான பீடபூமி எல்லாமே வந்துடும். ஆனா நமக்கு மிகப்பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா தீபகற்ப பீடபூமி தான். அதுல தக்கான பீடபூமி அது 16 லட்சம், இது 7 லட்சம் அப்படிமுக்கிறோம் தான். ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதனோட உயரம் அப்படின்னு பார்க்கும்போது 500ல இருந்து ஒரு 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லி உயரம் ஏற்படும். மொத்தத்தில் கடல் மட்டத்தோட உயரமா தான் இருக்கு. தீபகற்ப பீடம் 600 மீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த உயரம் நமக்கு தேவையில்லை. அடுத்து மல்நாடு அப்படின்றது ஒரு ஃபேக்ட், எக்ஸாம்ல கேட்டதான். கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாங்கான பகுதியை வந்து மல்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். கன்னடத்தில் மலைநாடு என்று பெயர். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை அதனுடைய எல்லையா வந்து இருக்கு நமக்கு தெரியல. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா தீபகற்ப பீடம் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படும். இது மேற்கு கடற்கரைக்கு இணையா இருக்கு. அப்ப எந்த கடற்கரைக்கு இது இணையா இருக்கு அப்படின்னா மேற்கு கடற்கரைக்கு, அதான் மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கு அடுத்து மேற்கு கடற்கரைக்கு இணையா இருக்கு. இம்மலையின் வடபகுதி நம்ம என்ன சொல்லணும்னா சயத்ரி அப்படிங்கிறோம். சோ அப்ப சயத்ரி என்று அழைக்கப்படும் மலை எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மாதிரி வேறொரு பெயர் இருந்ததுன்னா அது தொடர்பான நம்ம கேள்வி கேட்பாங்க. நம்ம சரியா ஞாபகம் வச்சுக்கணும். இதன் உயரமானது என்ன ஆகுதுன்னா வடக்குல இருந்து தெற்கு வரும்போது அதிகரிக்கிறது. இது ஒரு காரணம். நமக்கு ஏன் வந்து மலை மறைவு பிரதேசமா இருக்கு, கேரளா நல்லா மழை பெய்யுது, தமிழ்நாட்டில ஏன் பெய்ய மாட்டேங்குது அப்படின்னா அந்த மவுண்டைன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா 2 கிலோமீட்டர் ஹைட் இருக்கு. அப்ப வந்து மோதி மேல ஏற முடியல, வந்து மழை கூட்டு கேரளால கூட்டுது, நமக்கு மலை மறைவு பிரதேசமா போயிருது அப்படிங்கிறோம். அப்ப மேல இருந்து கீழே வரும்போது உயரம் அதிகரிக்கிறதுனாலதான் ஆனைமுடி அப்படின்ற சிகரம் எங்க இருக்கு? கேரளால ஆனைமலையில இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப உயரமான சிகரம் வந்து எங்க இல்ல? மகாராஷ்டிரால இல்ல, கோவால இல்ல, கர்நாடகால இல்ல, எங்க இருக்கு? கேரளால இருக்கு. அப்ப வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகும்போது உயரம் அதிகரிக்கிறது. அப்ப வடக்குல இருந்து தெற்குனா அதிகரிக்கிறது அப்படிங்கிறோம். ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதிதான் ஆனைமுடி சிகரமா இருக்கு. அப்ப ஆனைமுடி சிகரம் அப்படின்னும் போது ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை மூணும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு அப்படிங்கிறோம். மலை வாழிடமான கொடைக்கானல் பழனி மலையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறோம். இது எந்த மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிறோம். கொடைக்கானல் வந்து. அடுத்து கல்சுப்பாய் அப்படின்றது வந்து மகாராஷ்டிராவின் மிக உயரமான சிகரமா இருக்கு. அப்ப மகாராஷ்டிரால எப்படி சொல்லலாம்? இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆனைமுடி அப்படின்றது தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம், மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம், தீபகற்ப இந்தியாவின் உயர்ந்த சிகரம், கேரளா உயரமான சிகரம் அதுதான். இப்ப தமிழ்நாட்டோட உயரமான சிகரம் எது சொன்னா தொட்டபெட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னா நீலகிரி மலையில இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவின் உயரமான சிகரம்னா கல்சுப்பாய் அப்படிங்கிறோம். இது ஒரு கோடை வாச ஸ்தலமா தான் இருக்கு. மகாராஷ்டிரன் எவரெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். இது எங்க இருக்குன்னா அகமது நகர் மாவட்டத்தில் இருக்கு. மகாராஷ்டிரா ஞாபகம் வச்சுட்டா போதும், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து குடர்முக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. இது ஒரு உயரமான சிகரமா இருக்கு. அந்த குடர்முக் அப்படின்றது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இரும்பு
இரும்பு தாது வெட்டி எடுக்கிறாங்க. நம்ம கனிமூலம் மிகுந்த பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கனிமூலத்தை வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதான் பல்லுயிர் மண்டலமா இருக்கு, அங்க இருக்க உயிரின பன்மையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதுக்கும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கனிமூலங்களை வெட்டி எடுத்து நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் சப்போர்ட் பண்றோம், மாநிலத்தோட பொருளாதார சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு மகாபலேஸ்வர் அப்படின்றது மகாராஷ்டிராவில் பிரபலமான மலை வாசஸ்தலம் அப்படிங்கிறோம். ஏன்னா மகாபலேஸ்வர் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தோன்றக்கூடியது கோதாவரி வந்து தோன்றுது அப்படிங்கிறோம். சோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அடுத்து ஹரிச்சந்திர காட் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு கோட்டை அப்படிங்கிறோம். இதுவும் சிகரமா இருக்கு. ஹரிச்சந்திர காட் அதுவும் மகாராஷ்டிரால இருக்கு அப்படிங்கிறோம். சோ மகாராஷ்டிரா பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஏற்கனவே வந்து கேட்டிருக்கிறது கல்சுபாய் கேட்டிருக்காங்க, அந்த மகாபலேஸ்வர் கேட்டிருக்காங்க, ஹரிச்சந்திர காட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறோம். கர்நாடக மாநிலத்தில் சிவமொக்கா அப்படின்ற மாவட்டத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொரு சராவதி ஆற்றின் குறுக்கே ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்கு. நம்ம கேள்வி என்ன கேட்பானா, ஜோக் நீர்வீழ்ச்சி, சராவதி ஆறு, அப்புறம் மாநிலம் என்னப்பானா கர்நாடகா, அவ்வளவுதான். இதுதான் நமக்கு கீவேர்டா இருக்கும். இது ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா போதும். இப்ப இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்றது எதை சொல்றோம்னா இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி சொல்றோம் அப்படிங்கிறோம். அப்ப இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சியா இது வந்து இருக்கு. அடுத்து வந்து சிகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆனைமுடி, மீசப்புலிமலை அப்படின்றது வந்து எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு. இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள் தான், ரெண்டும் சேர்த்து. தொட்டபெட்டா, கொலரிபெட்டா, முக்கூர்த்தி அப்படின்றது எங்க இருக்குன்னா நீலகிரியில இருக்கு அப்படிங்கிறது. வேம்படி சோலை அப்படின்றது வந்து சிகரம், அது எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. அகஸ்திய மலை உங்களுக்கு தெரியும், அது திருநெல்வேலியில இருக்கு, நிலையில இருக்கு. கோவை அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளியங்கிரி அப்படிங்கிறது, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேமஸான. அகஸ்திய மலையை வந்து அகஸ்தியர் பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர்கோள பெட்டகம் அப்படின்றது நம்ம படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும். ஒரு சிலது நமக்கு தெரியாது, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப மீசப்புலி மலை நமக்கு தெரியாது கேரளா இருக்குன்ட்டு. அதே மாதிரி வந்து முக்கூர்த்தி ஒரு சிலருக்கு தெரியும், தெரியாம இருக்கலாம். கொலரிப்பட்டா தெரியும், தெரியாம இருக்கலாம். வேம்படி சோலை அதனால தெரிஞ்சது அப்படின்றது நமக்கு வந்து ஈஸி, தெரியாததை நம்ம திருப்பி ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின் போது தென்மேற்கு பகுதியில இருந்து, தென்மேற்குனா இங்க நீலகிரியில இருந்து ஆரம்பிச்சு வடகிழக்கு ஒடிசா வரையும் போது அனுமதிக்கலாம். அப்படி போகக்கூடிய தீபகற்ப பீடபூமி கிழக்கு விளிம்புல இருக்கு அனுமதிக்கலாம். நம்ம எப்படி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து சயத்திரி அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பேர் என்னன்னா பூர்வதிரி அனுமதிக்கலாம். அது மேற்கு தொடர்ச்சி மலையின் வடப்பகுதி தான் நம்ம சயத்திரின்னு சொல்லுவோம். இது கிழக்கு தொடர்ச்சி மலை முழுசாவே நம்ம என்ன சொல்றோம், பூர்வதிரி அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற பகுதி எது அப்படின்னு கேட்டானா நீலகிரி, தமிழ்நாட்டுல அனுமதிக்கலாம். அப்ப ரெண்டுமே மீட்டிங் பண்ற பாயிண்ட் அப்படின்னும் போது வந்து நீலகிரி மலையில் ஒன்றிணைகிறது. அப்ப நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்றிணைகின்ற. மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைகளை போன்று இது தொடர்ச்சியா இருக்குன்னா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்ப மேப்பை போங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கும்போது ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய பகுதியா எது இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இருக்கு. அப்ப அந்த ஆறுகள் என்ன பண்ணுது, உற்பத்தி ஆகி வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேப்ல பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோதாவரி அப்படின்ற ஆறு வந்து உற்பத்தி ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆறு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து, ஸோ அந்த ஆறு உற்பத்தி ஆகி போயிட்டு இருக்கு வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவேரி முக்கியமான ஆறுன்னு சொல்லலாம் வந்து. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதாவரி கிருஷ்ணா இதனுடைய துணை ஆறுகள் உற்பத்தி ஆகி போகும்போது இங்க நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை வரும்போது இந்த ஆறுகள் என்ன பண்ணுன்னா கட் பண்ணி விட்டுறது வந்து. அப்ப கோதாவரி கட் பண்ணுது, கிருஷ்ணா கட் பண்ணுது, அடுத்து பெண்ணையாறு கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணி வர்றதுனால எப்படி இருக்குன்னா இது வந்து பிளவுபட்ட குன்றுகளா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைனா இந்த பக்கம் ஆறு உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயும், மேற்கு நோக்கி ஆயிரக்கணக்கான சிற்றோடைகள் வந்து பாயுது வந்து. பெரிய ஆறுகளா இல்ல, ஏன்னா உடனே கடல் இருக்கு வந்து, அதனால அது டெல்டாவும் ஏற்படுத்துறது இல்லை, உடனே போய் கடல்ல கலந்துருது அப்படிங்கிறோம். அப்ப நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் பார்க்கும்போது எது தொடர்ச்சியற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியற்றதா இருக்கு அப்படின்றத நம்ம நினைவு கொள்ளணும். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது வந்து நமக்கு தொடர்ச்சியான மலைகள் அல்ல அப்படிங்கிறோம். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறோம். அப்புறம் முக்கியமான ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, இந்த ஆறுகள் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கின்றன. அப்ப அந்த ஆறு போகும்போது என்னன்னா அரிச்சிருது, அதனால பிளவுபட்ட குன்றா வந்து மாறி இருக்கு. அடுத்து நம்ம படிக்க இருக்கிறது வந்து கடற்கரை சமவெளிகள். எங்க இருக்க தக்கான பீடபூமியில வந்து. சோ இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையும் வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டுள்ளது. இப்ப கடற்கரை சமவெளி ரெண்டே தான். ஒண்ணு என்னன்னா மேற்கு கடற்கரை சமவெளி, மற்றொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி. மூன்றாவதா சொல்லணும்னா தீவுகளில் இருக்கக்கூடிய கடற்கரை அப்படின்னு அங்க சமவெளி ஏற்படுத்தாது, வந்து கடற்கரை மட்டும் தான் இருக்கும். அப்ப கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேரும் பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு மேற்கு கடற்கரை, மூன்றாவது வந்து கிழக்கு கடற்கரை அப்படின்னு. எப்படி இது உருவாகுது அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து ஆறுகளால் வந்து, அப்புறம் கடல் அலைகள். அப்ப இந்த ரெண்டு
அதனால அரித்தல் மற்றும் படிய வைத்தல் அப்படின்ற செயல் மூலியமா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல அரிச்சு இன்னொரு இடத்துல படிய வச்சுன்னா அதான் சமவெளி அப்படிங்கிறோம். இது ஆறும் பண்ணும் கடல் அலையும் பண்ணும், ரெண்டுமே வந்து பண்ணுது அப்படிங்கிறோம். சோ அப்ப இரு பெரும்பிரிவுகள் மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை. இப்ப மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னா சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. அதே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் குஜராத் இருந்து இப்படி போகும்போது இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது இப்படி தொடர்ச்சியா இருக்கு, கன்னியாகுமரி இருந்து முடியுது. அப்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கும் இதுக்கு இடையில தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த மேற்கு கடற்கரை சமவெளி காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அதே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைனா அதே மாதிரி தான் தொடர்ச்சியற்றதா இருக்கும். ஆனா அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அதே மாதிரி வங்காள விரிகுடா அப்படின்ற கடல் வந்து இங்க காணப்படுகிறது. சோ அதற்கிடையே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காணப்படுகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அப்ப எங்க இருக்கு அப்படின்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே காணப்படுகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறோம். அடுத்து வடகில் உள்ள ரான் ஆஃப் கட்சி அங்க குஜராத்ல ஆரம்பிக்குது, எங்க வந்து முடியுது அப்படின்னா தெற்கில் உள்ள கன்னியாகுமரி. உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குஜராத்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரையும் முடியுது அப்படிங்கிறோம். இதே மாதிரி மணர் கடற்கரை மலை குன்றுகள், கலிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள், சரளை மணல்கள், மேடுகள் போன்ற நிலத்தன்மை கொண்டது. இப்ப நம்ம நல்லா நுட்பட வேண்டியது என்னன்னா இந்த கலிமுகங்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மேற்கு கடற்கரை சமவெளியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப புவியியல் கூறா வந்து இருக்கு. அதே வந்து கிழக்கு கடற்கரைன்னு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டெல்டாவை ஃபார்ம் பண்ணியிருக்கும் வந்து. அப்ப அங்க வந்தா டெல்டா, இங்க வந்தா நம்ம என்ன சொல்லலாம் கலிமுகங்கள், எஸ்டுரின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த எஸ்டுரி அப்படின்ற வார்த்தை தான் கீவேர்டு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்க. அப்ப மேற்கு கடற்கரை சமவெளி பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த இடத்துல கலிமுகம் கண்டிப்பா வந்திருக்கணும். காயல்கள் அப்படின்றது பெரும்பாலும் இங்கேயும் இருக்கும், அங்க கம்மியா இருக்கும் கிழக்கு கடற்கரையில. அடுத்து சரளை மணல் மேடுகள் அப்படின்றது காணப்படுகிறது. நல்ல மழைப்பொழிவு இருக்கணும், நல்ல வெயில் அடிக்கணும், ரெண்டுமே நடக்கக்கூடிய பகுதி எங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா பொறுத்தவரையும் வந்து தென்மேற்கு பருவ காற்று வந்து நல்ல மோதி மழை கொட்டுன்னு கொட்டுறது மேற்கு கடற்கரையில. அதனால அங்க சரணை மணல்கள் இருக்கு, கலிமுகங்கள் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு வார்த்தை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா அது மேற்கு கடற்கரைன்னு முடிவு பண்ணிடலாம். மற்றதெல்லாம் கதை தான். இப்ப வடபகுதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? இப்ப இதை மூணா பிரிக்கிறோம். இப்ப வடபகுதி அப்படின்னு சொல்லி பிரிக்கும் போது அதை வந்து என்ன சொல்றோம்னா நம்ம கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்றோம். அடுத்து மத்திய பகுதி என்ன சொல்றோம்னா கனரா கடற்கரை. தென்பகுதி நம்ம என்ன சொல்றோம்னா மலபார் கடற்கரை. அப்ப வடபகுதி அப்படின்னும் போது கொங்கண கடற்கரை, மத்திய பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனரா கடற்கரை, தென்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது மலபார் கடற்கரைன்னு சொல்றோம். அப்ப வடபகுதி வந்து கொங்கண கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மத்திய பகுதி வந்து கனரா கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து தென்பகுதி அப்படின்னும் போது வந்து மலபார் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். சோ மொத்தம் 3 கடற்கரை பகுதிகளை கொண்டதா மேற்கு கடற்கரை சமவெளி அமைந்துள்ளது. இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள், மணல் குன்றுகள் அப்படின்றதெல்லாம் காணப்படுகிறது. எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மலபார் கடற்கரையில இருக்கு. அப்ப மலபார் கடற்கரையில காயல்கள், உப்பங்கழிகள், மணல் குன்றுகள் அப்படின்னு காணப்படுகிறது. வேம்பநாடு ஏரி அப்படின்னு ஃபேமஸ். இது எங்க இருக்குன்னா ஒரு முக்கியமான காயல் ஏரி கேரளால இருக்கு அப்படின்னு. அது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்ப கேரளால இருக்கிற வேம்பநாடு ஏரி அப்படின்னு முக்கியமான ஒரு காயல் ஏரியா இருக்கு. அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடா கடலுக்கு இடைப்பட்டதா இது இருக்குன்னு கிழக்கு கடற்கரை சமவெளி. எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா மேல மேற்கு வங்காளம், அடுத்து ஒடிசா, அடுத்து ஆந்திர பிரதேசம், அடுத்து தமிழ்நாடு. அப்ப 4 மாநிலங்கள். அந்த பக்கம் போனீங்கன்னா 5 மாநிலங்கள். மேற்கு கடற்கரை சமவெளி 5 மாநிலங்கள் என்ன? குஜராத், மகாராஷ்டிரா, கோவா மறந்துடக்கூடாது. கோவா, கர்நாடகா, அப்புறம் கேரளா. அப்ப என்னன்னா மேல 2 மாநிலம் எது? குஜராத், மகாராஷ்டிரா. கீழே 2 மாநிலம் கர்நாடகா, கேரளா. நடுவில் என்ன? கோவா. அவ்வளவு மறக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே வந்து இங்க வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து தமிழ்நாடு, ஆந்திரா உங்களுக்கு மறக்காது, பிரச்சனை இல்லை. தெலுங்கானா வராது. தெலுங்கானா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் வந்து அது வந்து லேண்ட் லாக்டு அப்படின்னு பார்த்தோம். அப்ப தெலுங்கானா கிடையாது. அப்ப தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். ஒடிசா மறந்துடக்கூடாது. அது இம்பார்ட்டன் வந்து அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப மொத்தம் 4 மாநிலங்கள் வந்து இருக்கு. மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு. வடக்குல இருந்து தெற்கு வந்தீங்கன்னா சொல்லிக்கலாம். இது வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளின் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் ஆனது. அப்ப வண்டல் படிவு அப்படின்னு வந்துச்சுனாவே அது கிழக்கு கடற்கரை அப்படின்னு மறக்கவே கூடாது. இச்சமவெளி வந்து புதிய வண்டல் மண் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. புதிய வண்டல் மண் இருக்கு அப்படின்னு. இப்ப மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்டது மேற்கு கடற்கரை நம்ம சொல்லும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 3ஆ பிரிச்சோம். கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரைன்னு சொல்லிட்டு. அதே வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு எடுக்கும்போது 2ஆ பிரிக்கிறோம். என்னப்பா அப்படின்னா மகாநதி ஆறு எங்க இருக்கு? ஒடிசால இருக்கு. சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு ஆந்திரால இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஆறுக்கு இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வட சர்க்கார், அது நார்தன் சர்க்கார் சொல்லுவோம். அப்ப வட சர்க்கார்னா மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதி. இப்ப கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து நம்ம சோழமண்டல கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப எது சோழமண்டல கடற்கரை, எது வந்து வட சர்க்கார் நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து மகாநதி டெல்டாவிற்கு
தென்மேற்கே வந்து அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படி கேட்டாலும் கரெக்ட். அப்படி இல்லைன்னா உப்பு ஏரின்னு கேட்டாலும் அதுவும் கரெக்ட். ஏன்னா உப்பு நீர் ஏரி தான். ஆனா இப்ப சிலிக்கா கொடுக்கல அப்படின்னா எதை பண்ணும்? சாம்பார் ஏரி போடணும். நம்ம ஏற்கனவே ராஜஸ்தான் சமவெளியில வந்து சாம்பார் ஏரி, புஷ்கார் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இது எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம். சாதனை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைந்துள்ள சிலிக்கா ஏரி அப்படின்னு மிகப்பெரிய காயல் ஏரியா இருக்கு அப்படின்னு. இப்ப கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடைப்பட்டதுன்னா கோதாவரி டெல்டாட்டிக் ரீஜன்ல யார் இருக்கானா கொல்லேரி ஏரி. அப்ப கொல்லேரி ஏரி எங்க இருக்குப்பா? ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. சிலிக்கா ஏரி எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு அப்படின்னு. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்டதா எது இருக்குன்னா புலிக்காட்டு ஏரி, பழவேற்காடு ஏரி உள்ளது. அப்ப அந்த பழவேற்காடு ஏரி, புலிக்காட்டு ஏரி அப்படின்னா என்ன சொல்லணும்னா வந்து ஆந்திர பிரதேஷ் பிளஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு 10% தான் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா 90% இந்த ஏரி வந்து இருக்கு. இந்த ஏரி வந்து ரொம்ப முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ரீஹரிகோட்டா வந்து நம்ம ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இந்த புலிக்காட்டு ஏரி, பழவேற்காடு ஏரியில தான் இருக்கு. அதனால அதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்ட். கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள முக்கியமான ஏரிகளா இது வந்து இருக்கு. என்ன ஏரி? சிலிக்கா ஏரி இருக்கு, கொல்லேரி ஏரி இருக்கு, அடுத்து புலிக்காட்டு ஏரி. சிலிக்கா எங்க இருக்கு? ஒடிசால இருக்கு. கொல்லேரி ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திரால இருக்கு. புலிக்காட்டு லேக், பழவேற்காடு ஏரி வந்து ஆந்திரா தமிழ்நாட்டுல இருக்கு. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்ற லட்சத்தீவுகள் சொல்லிட்டு மொத்தம் 2 பெரும் பிரிவா நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு. அந்தமான் நிக்கோபார்ல எவ்வளவு தீவுகள் இருக்குன்னு கேட்டா 572 தீவு இருக்கு. லட்சத்தீவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 27. அப்படியே அந்த 72 திருப்பி போடுங்க, அது 27 அப்படின்னு. அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்தமான் நிக்கோபாருக்கோ லட்சத்தீவுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன? நம்ம எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்கறது என்ன அப்படின்னா இந்த தீவு அவருடைய ஆரிஜின் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. இமயமலை அப்படின்றது எப்படி உருவாச்சு? நம்ம அந்த கோண்டுவான நிலப்பரப்பும் யூரேஷியன் நிலப்பரப்பும் ஒன்னொன்னு மோதும் டெத்திஸ்காரன் மடிக்கப்பட்டு உருவாது. அப்ப உருவான அதே சமயத்துல தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உருவாயிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இமயமலையின் தொடர்ச்சியா எதை பாக்குறாங்க? அந்தமான் நிக்கோபார் தீவை பாக்குறாங்க. ஒரு காரணம் வந்து அப்ப புவியியல் பேரியக்க விசை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஓட்டு மேலோடு வந்து மோது உருவாகி இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எரிமலை, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எரிமலை, கடலடி எரிமலை சொல்லுவோம். நம்ம வந்து சப்மரைன் மவுண்டைன் சொல்லுவோம். அந்த மவுண்டைன் வந்து எரிமலை வந்து வெடிச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய லாவா வந்து படிஞ்சு அது வந்து குளிர்வடைந்து இறுகி அது பாறையா மாறு. அப்படியே கடலுக்கு அடியில் ஆகி ஒரு கடத்துல கடலுக்கு மேல வந்து வெடிக்குது. வெடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே படருது. அது வந்து என்ன மாறுது? தீவு மாறும். காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிதைவுனால அந்த பௌதிக சிதைவுன்னு சொல்லுவோம். அந்த சிதைவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் மண் உருவாகி அதுக்கப்புறம் அந்த பறவைகள் வந்து அது மூலியமா சீடு வந்து டிஸ்போஸ் ஆகி இல்லை நீர் மூலியமா வந்து அந்த தேங்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் ஆகி கடல்ல வந்து அடிச்சுட்டு வந்து எங்க வந்து விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிலப்பரப்புல விழுது. அப்படி விழும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மரங்கள் வந்து வருது. அப்ப இந்த தீவு கூட்டங்கள் அப்படின்றது வந்து உருவானதுக்கு காரணம் புவி மேலட்டு பெரிய விசை. அப்புறம் எரிமலை வந்து வெடிச்சு அது மூலியமா தீவுகளா உருவாயிருக்கு. இது வந்து அந்தமான் நிக்கோபார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? லட்சத்தீவு. லட்சத்தீவு எப்படி உருவாயிச்சு அப்படின்னா வந்து பவளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பவளங்கள் வந்து விலங்கா தாவரமா அப்படின்னு கேட்டா வந்து பலருக்கு சந்தேகம் இருக்கும். பவளங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா விலங்கு அப்படின்னு. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டுயிரி வாழ்க்கை வாழ. எப்படி வாழுது? அந்த பவளங்கள் மேல யார் உட்கார்ந்து இருப்பா அப்படின்னா ஒரு ஆல்கே வந்து உட்கார்ந்து இருக்கும். அந்த ஆல்கையோட பேர் என்னன்னா சூசன் தாலி எடுக்கணும். அப்ப அந்த சூசன் தாலி ஆல்கே வந்து உட்கார்றதுனால பவளங்கள் வந்து எப்படி இருக்குன்னா கலர்ஃபுல்லா இருக்கு, வண்ணமயமா இருக்கு. இப்ப அந்த பவளங்கள் இறந்துருச்சு அப்படின்னா கலர் போயிடும், வெள்ளை நிறத்துல வந்துடும். அதுக்கு பேர் என்ன? பவளப்பாறை. அது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா முருகப்பாறைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த முருகப்பாறை அப்படின்றது வந்து இறந்த முருகப்பாறை மேல இன்னொரு பவளம் வந்து உட்கார்ந்து வாழும். அது இறக்கும். இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்னொன்று அப்படியே வந்து 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 ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா கடல் மட்டத்துக்கு மேல வந்தவனே அந்த முருகை பாறை தான் நமக்கு என்னவா மாறுதுன்னா தீவா மாறுது. அப்ப லட்சத்தீவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 27 தீவுகள் இருக்கு, கூட்டங்கள் இருக்கு. அந்த 27 தீவு கூட்டங்களும் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா முருகை பாறைகளால் ஆனது. அந்த முருகை பாறை என்னன்னா பவளங்கள். அந்த பவளம் யாருன்னா ஒரு விலங்கு, அது மேல இருந்தா பாசி. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வாழ்க்கை வாழ்ந்து கடலடி உயிரினங்கள் வந்து இறந்து படிந்து அதன் மூலமா நமக்கு உருவான பாறை தான் வந்து இந்த முருகை பாறை. அப்ப லட்சத்தீவோட ஆரிஜின் கேட்டா முருகை பாறை. அவ்வளவுதான். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வாங்க பார்ப்போம். அந்தமான் நிக்கோபார் உங்களுக்கு தெரியும் எங்க? வங்காள விரிகுடா 572 தீவுகள். அது லட்சத்தீவு அப்படின்னும் போது 27 தீவு அரபிக்கடல்ல இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் புவி உள்ளியக்க விசைகள் மற்றும் எரிமலை உருவம். நம்ம ஏற்கனவே சொன்னா புவி உள்ளியக்க விசை என்னது? நம்ம மோதினது யாரு மோதுனா? நம்ம கொண்டு வர நிலப்பரப்பா இருந்து இந்திய தட்டு அப்புறம் ஐரோப்பா ஆசிய தட்டு ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதுது. நடுவில் இருக்க கடல் டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு எது உருவாச்சு? நமக்கு இமயமலை உருவாச்சு. அதே காலகட்டத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்தமான் நிக்கோபார் உருவாகுது. அடுத்து புவி பேரிக்க விசைனா இங்க புவி உள்ளியக்க விசை நம்ம சொல்றோம். வார்த்தை ரெண்டு ஒண்ணுதான். எரிமலைகளால் உருவானது. எரிமலை இரண்டு
அது இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்க இருக்கு முக்கியமானது, ஏன்னா எரிமலைகளால் உருவானு சொன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இந்தியாவிலே இது மட்டும்தான் அப்படின்னா எப்ப வேணாலும் வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது வந்து பாரன் தீவு அப்படிங்கிறோம். அப்ப பாரன் தீவுல அந்த எரிமலை அப்படின்னு எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படிங்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா உறங்கும் எரிமலை அப்படின்னு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு எரிமலை தான். அது எங்கப்பா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரில தான் இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப இது வந்து ஆக்டிவ் வல்கனோ சொல்லுவோம், இது வந்து டார்மண்ட் வல்கனோ சொல்லுவோம். அப்ப டார்மண்ட் வல்கனோ உறங்கும் எரிமலை அப்படின்னு போக்குறது. இது வந்து என்ன சொல்லுவோம்னா செயல்படும் எரிமலை. அப்ப செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பாரந்தீவு. உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து நார்கொண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நார்கொண்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. உடனே பலருக்கு வந்து நினைவுக்கு வரும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்ப திருவண்ணாமலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸ்டிங்க்ட் வல்கனோன்னு சொல்லுவோம். எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெடிக்கவே வெடிக்காது வந்து. அப்ப எரிமலை அப்படின்றது வெடிச்சு அதுல இருந்து லாவா வெளியேறுமானா வெளியேறாது அப்படிங்கலாம். அப்ப எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து திருவண்ணாமலை சொல்லலாம். அப்ப எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அழிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா திருவண்ணாமலை அப்படிங்கலாம். அப்ப அழிந்த எரிமலை அப்படின்னா இதுக்கப்புறம் அது வந்து வெடிக்கவே செய்யாது அப்படின்றத எதை சொல்லலாம் அப்படின்னா திருவண்ணாமலை சொல்லலாம். அப்ப அழிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு திருவண்ணாமலை ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே வந்து உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டுனா நார்குண்டம். செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டா பாரன் தீவு. இப்ப அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியா அமைந்திருக்கு. நல்லா பாருங்க, கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதி. இப்ப இமயமலை இருக்குல்ல, எப்படி உருவாச்சு அதே மாதிரி உருவான, அதனால கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதி பூமத்திய ரேகைக்கு அருகில இருக்கு. அதனால என்னவா இருக்கும், நல்ல மழை பெய்யும், வந்து அதிக வெப்பநிலையா இருக்கும். ஏன்னா சூரியனோட செங்குத்து கதிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூமியில எங்க வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நமக்கு இந்த 0 டிகிரி அப்படின்றது ஈக்குவட்டார் சொல்லுவோம் ஃப்ரெண்ட். சோ அதுக்கு மேல 23 டிகிரி, அதுக்கு கீழே 23 டிகிரி. அப்ப அந்த 23 டிகிரி கடக ரேகை, 23 டிகிரி மகர ரேகை, இதுக்கு இடைப்பட்ட பகுதியில வந்து வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கும். பூமத்திய ரேகை எங்க இருக்கு, இதுக்கு இடையில தான் இருக்கு, 0 டிகிரில இருக்கு. அப்ப 23 டிகிரி வடக்கு, 23 டிகிரி தெற்கு, இது ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து இருக்கக்கூடிய பகுதி வெப்பமண்டல பகுதி அப்படிங்கிறோம். இப்ப நம்ம அந்தமான் நிக்கோபார் எங்க பாருங்க, நிக்கோபார் எங்க ஆரம்பிக்குது, இந்தியாவின் தென்கோடி முனை நம்ம எதை சொன்னோம், இந்திரா முனைன்னு சொன்னோம். அந்த இந்திரா முனை அப்படின்றது 6 டிகிரி 45 நிமிடம் அப்படின்னு சொல்றோம் வந்து நிக்கோபார்ல இருக்கிறது. அப்ப நம்ம 0 டிகிரி பக்கத்துல இருக்கோமா வந்து. சோ அப்ப அதனால என்ன பண்ணனா நம்ம இந்தியாவின் தென்கோடி முனை என்று அழைக்கப்படுகிற நிக்கோபார் அப்படின்னா ரொம்ப நெருக்கமா இருக்கு. அதுக்கு மேல இருக்கு அந்தமானம். இப்ப அந்தமானுக்கும் நிக்கோபாருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த சேனல் சொல்லுவோம் வந்து. என்ன சேனல் அப்படின்னா வந்து 10 டிகிரி சேனல், 10 டிகிரி கால்வாய்ன்னு சொல்லுவோம். அப்ப 10 டிகிரி அச்சக்கோடு எங்க போயிட்டு இருக்குன்னா அந்தமானுக்கும் நிக்கோபாருக்கும் நடுவுல போயிட்டு இருக்கு அப்படிங்க. இதை சொன்ன உடனே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வரும், 8 டிகிரி சேனல் எங்க பாருக்கு, 8 டிகிரி கால்வாய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து லட்சத்தீவுக்கும், லட்சத்தீவு மொத்தமா தான் இருக்கு, 27 தான் இருக்கு, அதை பிரிக்க முடியாது. ஆனா அதுக்கு கீழே ஒரு முக்கியமான ஒரு நாடு இருக்கு, தீவு நாடு. என்னப்பா அப்படின்னா ஸ்ரீலங்கா கிடையாது, மாலத்தீவு. அப்ப லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே என்ன இருக்கு அப்படின்னா வந்து 8 டிகிரி சேனல் அப்படின்றது வந்து போயிட்டு இருக்கு. அப்ப 10 டிகிரி சேனல் அந்தமானுக்கும் நிக்கோபாருக்கு இடையில் காணப்படுகிறது.